ஐயா வணக்கம். 2 பேரும் உட்கார்ந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி? ஆரோக்கியமாக வாழ 1000 வழிகள் இருக்கு. நடக்கலாம், ஓடலாம், விளையாடலாம், உடல் பயிற்சி, யோகா, மூச்சுப் பயிற்சி இருக்கும் இடத்திலேயே உடல் அசைவுகளுடன் செய்யலாம். இது தெரியுமே. பழம், கீரைகள், காய்கறிகள், சூப்புகள், இயற்கை உணவுகள் சாப்பிடலாம். இதுதான் காலங்காலமாக சொல்றதாச்சே. சிறுதானியங்கள், உலர் பழங்கள், கொட்டை வகைகள் சாப்பிடலாம். இதை கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். இனிப்பு, காரம், உப்பு, எண்ணெயில் பொரித்தது அதிகம் உண்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் சமைத்து உண்பது நல்லது. குளிர்சாதன பெட்டியில் வைத்து உண்ணக்கூடாது. இயற்கை உணவாக இருந்தாலும் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். பசித்தால் சாப்பிடலாம், செரித்தால் மீண்டும் சாப்பிடலாம். இரவு உணவுகளை 7:30க்குள் சாப்பிட்டு நமக்கு 7:30 ஆகாமல் பார்த்து கொள்வோம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உடலில் வியர்வை வருவது போல் இருந்தால் நல்லது. இளம் வெயிலில் காலை மாலை சிறிது நேரம் நிற்பது, இயற்கை காற்று, தண்ணீர் தேவைக்கேற்ப அருந்துவது, இயற்கை உபாதைகள் வரும் பொழுதும் போவதையும் கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாம். உடலுக்கு பயிற்சி, உடலுக்கு தகுந்தாற்போல் உடல் வலி இல்லாமல் செய்வோம். ஐயா போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன். இனிப்பு, கார வகைகளில் சர்க்கரை, உப்பு, காரம், எண்ணெய், நெய், நிறமூட்டிகள் இருப்பதால் அளவாக கவனமாக உண்வோம். ஆசையை கட்டுப்படுத்த முடியும், ஆரோக்கியத்தை பாதுகாக்க தான் முடியும். தெரிந்ததை உண்ணாமல் இருப்பது, ஆசைப்பட்டதை உண்பது, தெரிந்தது எதையும் செய்யாமல் இருப்பது, உண்ண முடியவில்லையே என்று கவலைப்படுவது ஆரோக்கிய குறைவுக்கு காரணம். ஐயா போதும் நிம்மதியாக விடுங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருந்தால் உடல் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து 100% ஆரோக்கியத்துடன் வாழலாம். பசுமை பட்டாசு வெடித்தாலும் பொதுமக்களுக்கும் உயிரினங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் வெடிப்போம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.